முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். ஆர்கே எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு மதுரை அப்படிங்கிறது வந்து அல்லது தென் மாவட்டங்கள் அப்படிங்கிறத ஒரு தேர்தலில் ஒரு முக்கிய புள்ளியாக மாறுகிறது அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை அது ஒரு எல்லா மண்டலங்களையும் பிரித்து பார்க்குற மாதிரி இதுக்கு தனியாக ஒன்று கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்க? இல்லை, அதில் செப்பரேட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பாஜகவும் சரி திமுகவும் சரி. இல்லை என்றால் இப்போ ஒரு மாநாடு வந்து அங்கே திமுக நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. மண்டல மாநாடு என்று சொல்லிட்டு 2026 தேர்தலுக்கு முன்னால் அங்கே நடந்தது பொதுக்குழு. அதான் இப்போ அது தேர்தலுக்கு முன்னால் வந்து மண்டல மாநாடுகள் நடத்துறது வாடிக்கையான விஷயமா இருக்கிறது. அது ஒரு எக்ஸ்கியூஸாக இருந்தது. இப்போ விருதுநகரில் நடத்துகிற மாநாடாலும் சரி, திண்டுக்கல், இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் திமுக வந்து ஏர்லி 2006 தேர்தலுக்கு முன்னால் வந்து நடத்தி கொண்டே 2004 தேர்தலுக்கு பிறகு, லோக்சபா தேர்தலுக்கு பிறகு நடத்தி கொண்டே வந்தது. அதனால் இந்த முறை வந்து பொதுக்குழுவே வந்து இன்னைக்கு வந்து மதுரையில் நடக்கிற ஒரு சூழல். நாம பல வருட காலங்களாக பார்த்த ஒரு விஷயம் என்றால் பொதுக்குழு யூஸ்வலா வந்து சென்னையில் தான் நடக்கும். அப்போ மதுரைக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், மதுரையில் நானே போய் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து முதல்வர் செய்திருக்கிறார். அது வரவேற்கத்தக்க விஷயமாக தான் இருக்கிறது. ஏனென்றால் சவுத்தில் எப்படி இருக்குது, கட்சி எப்படி இருக்கிறது என்றெல்லாம் அவர் வந்து அங்கே சென்று ஆய்வு செய்தது தான் ஒரு பிக்சர் கிடைக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா மதுரையிலேயே இப்போ 4-5 தலைகள் பெருந்தலைகள் இருக்கிறது. அவர்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்களா என்ற விஷயங்கள்லாம் இருக்கிறது. விருதுநகர் ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்கிறது. திருநெல்வேலியிலும் 4-5 தலைகள் இருக்கிறது. ஆனால் ரொம்ப நலிந்த மாதிரி இருக்கு. தென்காசி திரு நயனா நாகேந்திரன் தலைவராக வேற இருக்கிறாரு. அவர் இன்னும் களத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு நிச்சயமாக. அப்புறம் கருப்புசாமி பாண்டியனுடைய மறைவு, அதன் பிறகு வந்து அங்க அவருடைய அனுயாயிகள் கூட இருக்கவங்க என்ன செய்யறாங்க, இதெல்லாம் தென்காசியில் வந்து ரொம்ப நலிந்த தான் திமுக கட்சி இருக்கிறது. ஓரளவுக்கு வலுவாகத்தான் கன்னியாகுமரி இருக்கு. ஏன்னா கன்னியாகுமரி காங்கிரஸினுடைய அந்த பேக்கிங் இருக்கு. 3 சீட் இந்த பக்கம், 3 சீட் அந்த பக்கம் காங்கிரஸ் இருக்கு. அதனால கூட்டணியாகவும் ஆமா, கன்னியாகுமரி பெரிய பிரச்சனை இல்லாமல் தூத்துக்குடியும் இந்த மாதிரி கனிமொழி இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை எல்லாம் போகும். பாக்கி இருக்கின்ற இடங்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து பிஜேபிக்கு ஹோப் இருக்கிற, அல்ல என்றால் அதிமுகவுக்கு ஹோப் இருக்கின்ற இடமாக தான் இருக்கிறது. அப்போ அதனால தான் இன்னைக்கு வந்து அமித்ஷா அங்கே போய் நிற்கிறார். ஏனென்றால் இங்கே வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் கம்ப்ளீட்டா வந்து அவர்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கின்ற இடமா இருக்கிறது. அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற இடமா இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பாஜக நபர்கள் சொல்றது என்றால் 2001 தேர்தலிலே வந்து பாஜகவினுடைய ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தது. அதனால தான் அதிமுக வந்து நன்றாக அங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து 2021 சொல்றீங்களா, 2001 சொல்றீங்களா? 2021 கூட பாஜகவினுடைய அந்த ஒரு ஹெல்ப் இருந்தனால தான் பெரிய கோயம்புத்தூர்ல 10 இடங்களையும் அந்த கூட்டணி கைப்பற்றி. ஆமா, அது வந்து ரெகனைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பாக்கி இருக்கின்ற கட்சிகளாலும் சரி, அதிமுக ஆனாலும் சரி, இன்னும் ரெகனைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இருக்கிறது. அது அமித்ஷா தெரிஞ்ச விஷயமா இருக்கு. அப்ப மறுபடியும் வந்து அங்க போய் உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது. எங்க வந்து நலிந்த ஒரு கட்சியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக சவுத்துல தான் இருக்கிறது என்று பாஜக மட்டும் கிடையாது, அதிமுக என்ன பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டியே அப்படியே விட்டு போச்சு. டிடி விதிநகர்னாலும் சரி, ஓபிஎஸ் ஆனாலும் சரி, சசிகலாவாலும் சரி வெளியே இருக்கிறார்கள். எடப்பாடி இங்க வந்து கடுபிடித்தமா இருக்கிறார். இவர்கள் வர வேண்டாம், வரக்கூடாது என்ற இடத்துல இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ அதை வந்து சமாளிக்கிறது எப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அது எடப்பாடியை பொறுத்தவரை அவர் வந்து அந்த பர்சனாலிட்டிஸ்ல வந்து ஸ்டக்கப் ஆகி நின்று கொண்டிருக்கிறார். அண்ணாமலை ஆனாலும் சரி, ஓபிஎஸ் ஆனாலும் சரி, இவர்கள் உள்ளே வர வேண்டாம் என்று நினைக்கிறார். அப்போ அதை தாண்டி செல்ல முடியுமா, இவர்கள் இந்த பர்சனாலிட்டிஸ் இல்லாம செல்ல முடியுமா என்று ஆய்வு செய்யறார். அமித்ஷாவை பொறுத்தவரை அமித்ஷா வந்து ஒரு எலெக்ஷன் ரன்னிங் மெஷினரி, அவ்வளவுதானே தவிர அவர் வந்து ஹோம் மினிஸ்ட்ரியில ஒரு வேலையும் செய்யறதா எனக்கு தெரியவில்லை. போய் உட்காராரு, கையெழுத்து போடுறாரு, அதெல்லாம் ஒத்துக்கொள்கிறேன். ஆனா இங்க மாதம் இங்க வர்றது, மாதம் வந்து பீகார்ல போய் கட்சி பணிகள் அப்படின்னு ஒரு பக்கம் நடக்கத்தானே செய்யும். ஹோம் மினிஸ்ட்ரி ஒண்ணு, கட்சி பணி ஒண்ணு. நீங்க வரலாறு எடுத்து பாருங்க. 1947 இருந்து இருக்கின்ற ஹோம் மினிஸ்டர்ஸ் பாருங்க, அவர்கள் செய்த வேலைகளை பாருங்கள். கட்சியில வந்து ஈடுபாடே இருக்காத நிறைய நபர்களை தான் இப்போ வந்து ஒரு சிவராஜ் பாட்டீல் இருந்து எடுத்துக்கொண்டால் கூட அவர் வந்து ரிசைன் பண்ணார்னு எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு முன்னாடி இருக்கின்ற ஹோம் மினிஸ்டர்ஸ் பீச்சதம்பரம் எடுத்து பாருங்க. இவர்கள் அனைவரும் வந்து முழுக்க கட்சி பணியில் இந்த அளவுக்கு ஈடுபட மாட்டார்கள். அது மேலாளருடைய நேச்சர் இருக்கலாம்ல இருக்கே. அவர் வந்து களத்துல இருப்பாரு, ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அந்த கட்சிக்கான தேர்தல் வெற்றிகளை பெற்று தரக்கூடியவர் அப்படின்னு அவங்க பார்க்கும்போது அதுக்கான நேரத்தை அவர் கொடுக்கல. இல்ல, நான் 1947 இருந்து இருக்கின்ற அனைத்து ஹோம் மினிஸ்டர்ஸ் எடுத்து பாருங்க. அவர்கள் எந்த அளவுக்கு கட்சி பணி செய்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு வந்து அரசு பணி செய்திருக்கிறார்கள் பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு நச்சு பிடித்த ஒரு துறை ஹோம் மினிஸ்ட்ரி என்பது. அதுல ஏறத்தாழ 24 மணி நேரம் இருக்கும்போது 18 மணி நேரம் வந்து அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கின்ற ஒரு இதாக இருக்குது. இல்லை என்றால் நீங்கள் வந்து செக்ரட்டரிஸ் விடணும், இல்லைனா ஆர்எஸ்எஸ் காரன் கொண்டு வரணும். இதுதான் நடக்குதுன்னு நான் கருதுகிறேன். அதனால தான் காஷ்மீரில் அந்த அளவுக்கு ஒரு அவலம் வந்து நடந்தது. அவரை பிடிக்கவும் முடியவில்லை. இன்னைக்கு யாருமே அதற்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. இந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதை அவர் என்னை பொறுத்தவரை இது ஒரு எலெக்ஷன் மெஷினரி. அதாவது அமித்ஷா என்பது ஒரு சிங்கிள் மேன் எலெக்ஷன் மெஷினரி. மதுரையில் வந்து ஆய்வு செய்ய போகிறார், என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க போகிறார். இப்போ பாண்டிச்சேரியில் சூப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கைலாஷ்நாதன் என்ற ஒரு கொண்டு வந்து வச்சுட்டு
கம்ப்ளீட்டாக சரி செஞ்சுட்டாங்க. பாண்டிச்சேரி வந்து பாஜக ஜெயிக்க போகிறது, அடுத்த தேர்தலில் வந்து 100% பாஜக ஜெயிக்க போகிறது. அதுக்கு காரணம் இந்த எல்ஜியை மாற்றினால தான். அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் ரிசைன் பண்ணுறாங்க, அதன் பிறகு வந்து பல காலம், ஐ திங்க் 4 மாதமா 5 மாதமா வந்து யாருமே இல்லை. அந்த ஒரு வேகன்சியில் தான் அங்கே ஒரு குஜராத்தில் ஒரு பிரச்சனை நடக்கிறது, அங்கே நடக்கின்ற பிரச்சனையில் வந்து இவரை வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இவரை எடுத்துக்கொண்டு வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் என்று இந்த கட்சி யோசிக்கிறது. அதன் விளைவாக இங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ வந்து எவ்வளவோ பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கு. அப்போ பாண்டிச்சேரி அமித்ஷா அவர்கள் வர்றதும் ஒரு அரசியல் கணக்கு இருக்கு. எப்படி ஃபிக்ஸ் பண்றது, தென் மாவட்டங்களை எப்படி ஃபிக்ஸ் பண்றது, அதிமுகவை எப்படி வலுப்படுத்தணும், இது பாஜக மட்டும் கிடையாது, அதிமுகவை எப்படி வலுப்படுத்த முடியும், பாஜக எப்படி வந்து ஒரு குறிப்பிட்டாரு திரு ஓபிஎஸ் வந்து தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்த முதல் முறையா அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அப்ப இந்த சந்திப்பு நடக்குமா இந்த முறை அப்படிங்கிற கேள்வி இருக்கு, நம்ம பேசலாம். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிற திரு ஜென்ராம், இது அமித்ஷா அவருடைய வருகை, இதுல பல கணக்குகள் இருக்கலாம். இன்னொன்று, தென் மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சி ஒரு வலுவா இருந்த ஒரு கட்சி, ஆனால் இன்னைக்கு அதே இடத்துல அந்த வலுவோடு அது இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும். அப்ப அந்த இடத்துல பாஜக இன்னும் உன்னிப்பாக ஒரு தேசிய கட்சியாக 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தங்களுடைய களத்தை வலுப்படுத்தக்கூடிய இடமாகவும் அது மாறுதா, எப்படி பார்க்க? இல்லை, மக்களவை தேர்தல் முடிவுகளை பார்த்தோம்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை 3 தொகுதிகள் வந்து இதே தென் மாவட்டங்கள்ல இருந்து தான் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்கு. திமுக கூட்டணி இருந்துச்சு, ஜெயிக்கிறாங்க. திமுக கூட்டணி இருக்கு, ஆமா, உண்மைதான். திமுக கூட்டணி. அனிதா ராதாகிருஷ்ணன் திருநெல்வேலிக்கு போலன்னா வெற்றி பெறுவாரான்னு நீங்க ஆர்கேட்ட கேட்ட தெரியும், ஏன்னா களத்துல இருந்தார் அவரு. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, வெற்றி இருக்கு ஒரு பக்கம், ஆனா கட்சியினுடைய வாக்கு சதவீதம் அல்லது பலம் அப்படிங்கிறதுல ஏதாவது அவங்களுக்கு வந்து இப்ப பாஜகவுக்கு ஒரு நம்பிக்கை அங்க கூடுதலாக இருக்கிறதா அப்படிங்கிறதா கேட்கறது. இல்ல, அதுக்கு ப்ரூஃப் வந்து அதிமுகவோட அவங்க 3-4 தொகுதிகளில் தென் மாவட்டங்களில் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்க. அது மட்டும்தான். மற்றபடி அதனாலதான் இங்க மதுரையிலிருந்து தென் மாவட்டங்கள் குறித்த அக்கறையை பாஜக அதிகமாக வெளிப்படுத்துகிறது. அப்புறம் அந்த நண்பர் பெருமாள் மணி சொன்னதனுடைய நீட்சியாக அவர் பலவீனமாயிருக்குது அதிமுக தென் மாவட்டங்கள்லன்னு சொன்னார்ல, அந்த பலவீனமான அதிமுக அந்த பலவீனமானதுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் இருக்கக்கூடிய வாக்குகள் அவங்களுக்கு வராம போகுது. அதை என்கேஷ் பண்ணி தன் பக்கத்துல தன் பக்கத்துக்கு கொண்டு போறதுக்கும் பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்யுது. அதனுடைய காரணமாகவும் அங்க கவனம் போகலாம். அது இந்த எலக்டோரலா நீங்க பாத்தீங்கன்னாலும் 2021 தேர்தலில் 4 எம்எல்ஏக்களை பாஜக வென்றது. அதுல 2 கொங்கு மண்டலத்திலையும் 2 தென் மாவட்டங்கள்லயும் தான் இருக்கு. 2024 அவங்களுக்கு செகண்ட் பொசிஷன் வந்ததுல அதிகமான தொகுதிகள் தென் மாவட்டங்கள்ல தான் இருக்கு. அப்ப கிடைத்த கெயின்கள் எல்லாத்தையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதிமுக, அதாவது அவங்க லட்சியம் வந்து திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றுவதுன்னு சொல்லுவாங்க, ஆனா நிறைவேற்றக்கூடிய லட்சியம் என்னவாக இருக்கும்னு அவங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கும்ல, 2வது பிளான் பி அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, ஏன் நடக்கலன்னா பிளான் பி. அது வந்து 2வது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் தன்னை முன்னிறுத்துவது, அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பை முழுக்க தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிற திட்டத்தை அவங்க செயல்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அனைத்தையும் மற்ற கட்சிகளுக்கு மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய எதிரான வாக்குகளையும் தன் பக்கம் ஈர்ப்பது அப்படிங்கிறது. திமுக எதிர்ப்பு வாக்குகள்ல பெரும்பகுதியை தன்னோட பக்கம் ஈர்ப்பதுங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்குங்கிறீங்க. பிஜேபி ஸ்ட்ராட்டஜியும் அதுக்குள்ள இருக்கு. இதுல பிரிவினைவாதம்னு சொல்லி தன் பக்கம் ஓட்டுகளை எடுக்க முடியுமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விதான். எதெல்லாம் பிரிவினைவாதம் அப்படின்னு பார்த்தா, ஒன்றிய அரசோடு முரண்படுவதே பிரிவினைவாதம்ங்கிற லெவலுக்கு போறாங்க. என்ஜேஏசி சட்டத்தை வந்து சுப்ரீம் கோர்ட்டு நல்லிஃபை பண்ணுச்சு, செல்லாதுன்னு சொல்லுச்சு. சுப்ரீம் கோர்ட்டை பிரிவினைவாதிகள் நிறைந்த கூடாரம்னு சொல்லுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. எலக்டோரல் பாண்ட்ஸ் சட்டவிரோதமானது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளையே எதிர்த்து கொண்டே இருக்கிறது சுப்ரீம் கோர்ட். அதுவும் பிரிவினைவாதம்னு சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. இப்படி நேஷனல், அதாவது தேசிய கல்வி திட்டத்தை, அதாவது தேசிய கல்வி திட்டத்தை ஏற்கும்படி மாநிலத்தை கட்டாயப்படுத்த முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அப்போ ஒன்றிய அரசோடு மாநில அரசுக்கான முரண்பாட்டை சுப்ரீம் கோர்ட் அங்கீகரிக்கிறது, அரசமைப்பு சட்ட ரீதியாக அங்கீகரிக்கிறது. இப்ப சுப்ரீம் கோர்ட் பிரிவினைவாதின்னு சொல்லுவாங்களா தெரியல. ஆர்டிகிள் 131 ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் மேல மாநிலங்களுக்கு அது அதிருப்தி இருந்ததுன்னா, அது வந்து அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை அம்சங்களுக்கு விரோதமாக இருந்ததுன்னா, தங்கள் மாநில மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு இருந்ததுன்னா, ஆர்டிகிள் 131 படி
உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம்னு அரசமைப்பு சட்டம் சொல்லுது. அரசமைப்பு சட்டம் ஒன்றிய அரசோடு முரண்படுவதற்கு மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை பிரிவினைவாதம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. இப்படி பெரிய பிரச்சனைகள் பிரிவினைவாதம்னு சொல்லி அதை தாண்டி அதுக்கான ஒரு விஷயம் வச்சிருங்க. ஆனால் இங்கேயும் மதுரைக்கு சென்றாலும் திமுக பாஜக விமர்சனம் அப்படிங்கிறத பொதுக்குழுவே நிற்குது. அப்ப இந்த தேர்தலும் பாஜக எதிர்ப்பு என்பதை மையப்படுத்தினா தான் போக வேண்டியிருக்குது. மதுரைக்கு சென்றாலும் வேறு வார்த்தைகள்ல சொன்னா இந்த தேர்தல் கடந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின்